ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எந்த படத்தை ரிவ்யூ பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, முரளி கோபி அவர்களின் இயக்கத்தில் ஆர்யா அவர்கள் நடிப்பில் வெளியான அனந்தன் காடு அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம விமர்சனம் பண்ண போகிறோம். ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, ஒர்த் இல்லையா அப்படின்றத பற்றி போட்டு உடச்சிருவோம் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருமே எங்கப்பா ஆர்ஆர் வீடியோ எங்கேயா ஆர்ஆர் வீடியோ போடுற அப்படின்ற மாதிரி விதவிதமான டோனில் கேட்குறீங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரே பதில் தான், ஹாரர் வீடியோ எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு பதிலாக ஒரு ஹாரர் சேனலே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஹாரர் சீக்ரெட்ஸ் அப்படின்ற பேரில். இந்த சேனலோட லிங்க்கை இந்த வீடியோவோட கமெண்ட்டில் நான் பின் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பாருங்கள். உங்களுக்கு ஹாரர் சம்பந்தப்பட்ட உண்மை நிகழ்வுகள் எல்லாமே அந்த சேனலில் ரெகுலராக போட்டுட்ருக்க நண்பர்களே. அதுக்கப்புறம் அதாவது இந்த வீடியோக்கு அப்புறம் அந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போது அனந்தன் காடோட மேட்டருக்கு வருவோம். ஸோ இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்குதுங்க. யாழ்ப்பாணத்தில் ஆர்யா மற்றும் அவரின் குடும்பத்தினர்கள், அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஸ்ரீலங்கன் ஆர்மி அங்கே வந்து இறங்குறாங்க, சரமாரியாக சுடுறாங்க, எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க. ஏன்னு காரணமே தெரியல, காரணமும் சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்யாவை ஒரே அடியில் சாச்சிட்றாங்க. சாச்சிட்டு எல்லாரையும் வரிசையாக நிற்க வச்சு எல்லாரையும் சுட்டு வீழ்த்துறாங்க. அதுக்கப்புறம் ஆர்யா அவர்கள் பொங்கி எழுந்து ஒரே துப்பாக்கியை வச்சு ஒட்டுமொத்த ஆர்மியையும் காலி பண்ணுறாரு. மறுபடியும் ஆர்மியிலேருந்து எங்கேருந்து பொத்துக்கிட்டு வந்தாங்கன்னு தெரியல, ஆர்யாவை கவுத்து போட்டு மறுபடியும் அடித்து லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆர்யா கண் முன்னாடியே அவரோட குடும்பத்தில் இருக்கிற அவரோட அம்மா, தங்கச்சி, சொந்தக்காரன் எல்லாரையும் சுட்டு வீழ்த்துறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஜீப் வந்து இறங்குது. அந்த ஸ்ரீலங்கன் ஆர்மி மிரள்றானுங்க. யாருன்னு பார்த்தா அவர் தான் விடுதலை புலிகள் பிரபாகரன் அவர்கள் இறங்கி வராரு. வந்து அந்த மொத்த ஆர்மி, மீதி இருக்கிற ஆர்மி எல்லாரையும் காலி பண்றாரு. காலி பண்ணிட்டு ஆர்யா கிட்ட ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்றாரு. நீங்க இருக்கிற இடத்த யார் தெரியுமா காட்டி கொடுத்தா? தமிழ்நாட்டில் ஒரு தமிழின துரோகி இருக்கான், அவன் தான் நீங்க இருக்கிற இடத்த சொல்லியிருக்கிறான். அதை வச்சு தான் மோப்பம் முடிச்சுக்கிட்டு இந்த ஸ்ரீலங்கன் ஆர்மி நம்ம எல்லாரையுமே சுட்டு வீழ்த்தினாங்க. நீ உடனே தமிழ்நாட்டுக்கு கிளம்பி போற. அங்க நம்ம இனத்தை சேர்ந்த ஒருத்தன் இருக்கான், அவனோட ஹெல்ப்பால யார் வந்து நம்மளை காட்டி கொடுத்தாங்களோ அவனை காலி பண்ணிட்டு வர அப்படின்னு ஆர்யா அவர்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. இவர் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆர்யா அவர்களும் கமுக்கமாக கிளம்பி தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுக்கெல்லாம் வரல, நேராக கிளம்பி கேரளாவுக்கு போறாரு. அங்கே போனோடனே அங்கே ஒரு ஸ்டோரி ஓப்பன் ஆகுது. அங்கே இருக்கிற லோக்கல் கேங்ஸ்டர்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க, இவங்களோட சேர்ந்து தங்குறாரு. இதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சில ஊழல்கள், காதல்கள், அன்புகள், ரவுடிசங்கள், அப்புறம் அந்த ஊரில் நடக்கிற ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா, ஒரு கேவலமான ஒரு கேடுகட்ட அரசியல்வாதி, இந்த 4 கேங்ஸ்டரை வச்சு அவன் எப்படி முன்னேறான், எப்படி அவனோட எதிரிகளை போட்டு தள்ளுறான், அதுக்கப்புறம் இதுக்குள்ள ஆர்யா அவர்கள் எப்படி வந்து மாட்டினதுக்கப்புறம் இவங்களை காப்பாற்றுறாரா இல்லை பிரபாகரன் அவர்கள் சொன்ன அந்த டாஸ்கை முடிகிறாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. ஸோ ஒரு தரமான பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் படம் எடுக்கணும்னா இப்பேற்பட்ட ஒரு லைன் கிடைச்சாலே போதும், வேற லெவல் எடுத்துடலாம். அதுவும் நம்ம தமிழ் டைரக்டர்ஸ் கிட்டலாம் கொடுத்தா பக்கா கமர்ஷியலாக எடுத்து முடிச்சிருவானுங்க. ஆனால் நம்ம கோபி, யாரவரு முரளி கோபி, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்தாரான்னு பார்த்தீங்கன்னா எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கதையாக சொல்லும் போது எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஆனால் படமாக பார்க்கும் போது இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் உட்காந்து என்னதான் சொல்ல வராங்கன்னு நான் பொறுமையாக பார்க்கறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை பாஸ். இருந்தாலும் இந்த படத்தில் என்னை ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணது, இந்த படத்தில் ஆர்யா அவர்கள் கெஸ்ட் ரோலாக தான் வராரு. ஏன்னா சேர்த்து வச்ச மாதிரி ஒரு 15-20 நிமிஷம் வரதே பெரிய விஷயம் ஆர்யா அவர்கள். ஆனால் இந்த படத்தில் அப்போ யார் தான் மெயின் லீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்திரன்ஸ் அவர்கள் தான் மெயின் லீடு. கருப்பு படத்தில் நடிச்சார் பார்த்தீங்களா, இந்திரன்ஸ் தான் கிட்டத்தட்ட மெயின் லீடு. அதுக்கப்புறம் அவர் கூட வர சுனில் அவர்கள் தான் வில்லனா நடிச்சிருக்கிறாரு. விஜயராகவன் அவர்களும் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தின் இயக்குனர் முரளி கோபி என்ன பிளான் பண்ணியிருப்பாரு? ஏன்னா இவர் பேசிக்கலி ஒரு மலையாள ஆக்டர் பிளஸ் இவர் ஒரு ஸ்கிரீன் ரைட்டரும் கூட. ஸோ இவர் என்ன பிளான் பண்ணியிருப்பாரு, இந்த படத்தில் நான் சொன்ன இந்திரன்ஸ், சுனில், விஜயராகவன் இவங்கள மாதிரி இன்னும் ஒரு 4-5 பேர் இவரும் சேர்ந்து நடிச்சிருப்பாரு. ஒரு வில்லன் கேரக்டரும் இல்லை, அவரும் ஒரு லீடாக தான் நடிச்சிருப்பாரு. ஸோ இவங்க 4 பேரை சேர்த்து வச்சு ஒரு கேரளா பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லராக எடுத்தா இந்த படம் பெருசாக பேசப்படாது. ஏன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் மற்றும் ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ் வருஷத்துக்கு 10-20 வருது. சமீபத்தில் கூட நம்ம நிவின் பாலி அவர்கள் நடித்த ஒரு படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம லூசிஃபர், த ஒன்னு, அதுக்கப்புறம் நம்ம மம்முட்டி நடித்த நிறைய படங்கள் இருக்குதுங்க. பொலிட்டிக்கல் படம்னா வந்து கேரளாவில் பஞ்சமே இல்லை. ஸோ அதிலிருந்து இது வித்தியாசமாக இவங்க காமிச்சே ஆகணும். ஆனால் இந்த பொலிட்டிக்கல் அப்படின்ற அந்த சின்ன சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சீக்வன்ஸ் இல்லைங்க, அதுதான் மேஜர் போர்ஷனே இந்த படத்தில். ஸோ இதை மட்டும் எடுத்தா ஏற்கனவே மலையாளத்தில் 1 லட்சம் படம் வந்திருக்கும், தமிழில் ஒரு 2-3 லட்சம் படம் வந்திருக்கும். ஸோ அதே படத்தை காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த படத்தை தமிழ்நாடு ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், தமிழக அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத உத்து நோக்கணும் அப்படின்ற மாதிரி நோக்கியிருக்கிறாரு. அதில் வந்து நம்ம தமிழக அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி இலங்கையை சீண்டி விட்டு, இல்லை நம்ம தமிழர்களை இலங்கையோட கம்பேர் பண்ணி சீண்டி விட்டு நாம் எல்லாருமே தமிழர்கள் அப்படின்ற மாதிரி கோஷம் பிடிப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த கோஷம் பிடிக்கிறது தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா இந்த படத்தில் வாலண்டரியாக விடுதலை புலிகளை எதுக்கு சேர்க்கணும், அதாவது விடுதலை புலிகளை வச்சு இந்த படம் வந்து கம்பேரிட்டிவாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக சம்மந்தமே கிடையாது.
ஏதோ ஆரம்பத்தில் இதை தமிழ் ஆடியன்ஸையும் வச்சு கவர் பண்ணணும் அப்படின்றதுக்காக அப்படி ஒரு சப்ஜெக்டை ஆரியா வச்சு உள்ள எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. போதாக்குறைக்கு படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஆரியா நானும் ஒரு தமிழன் தாண்டா, நானும் மதுரகாரன் தாண்டா அப்படின்னு பார்க்குற இடத்துலலாம் டைலாக பேசி தள்ளுறாரு தமிழன் தமிழன் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் இது வந்து ஒரு தமிழ் உணர்வோட கனெக்ட் ஆகலை. ஏன்னா விடுதலை புலிகள் அப்படின்ற ஒரு இயக்கத்தை சேர்ந்த நம்ம பிரபாகரன் அவர்கள் மற்றும் அவங்களோட கஷ்டங்களை ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துலேயே போட்டு முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எண்டு வரைக்கும் சுத்தமாக காமிக்கவே இல்லை. எண்டு வரைக்கும் கேரளாவில் நடக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸை தான் இவங்க முழுக்க முழுக்க படமாக்கி வச்சிருக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் இந்த கேங்ஸ்டர் விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே தமிழில் வட சென்னையில் பார்த்தாச்சு. இது வந்து கேரளா ஆடியன்ஸுக்கு புதுசாக இருந்தாலும் தமிழ் ஆடியன்ஸுகளுக்கு ஆதர பழசு பாயப்பாயோ. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு எல்டிடி சம்மந்தப்பட்ட படமோ, எல்டிடியை பற்றி ரிசர்ச் பண்ணுற படமோ, அதில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படமோ எதுவுமே கிடையாது. விடுதலை புலிகளுக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஆரியாவை வந்து ஒரு போர் வீரனாக காமிக்கணும், ஒரு விடுதலை புலிகளின் ஒரு இயக்கத்தில் இருக்கிற ஒரு வீரனாக காமிக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட கேரக்டரை டிஃபைன் பண்ணுறதுக்காக அப்படி ஒரு விஷயத்தை வச்சுருக்கிறாங்க. ஆனால் ஆரியா அவர்கள் இந்த படத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் கேமியோ கேரக்டர் தான், அவ்வளோதான். பொலிட்டிக்கல் அப்படின்ற மேட்டர் இந்த படத்தில் டச் பண்ணியிருந்தாலும் அதில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாதுங்க. இந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் வில்லனை எல்லா படத்துலையும் நம்ம பார்த்துருப்போம். அதாவது நம்ம தமிழ் படத்திலேயே இந்த கடைசி கட்ட பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மற்றும் கடைசி கட்ட பொலிட்டிக்கல் இந்த கவுன்சிலர் இவங்கெல்லாம் பண்ணுற பாலிடிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பாலிடிக்ஸை தான் மேஜர் வில்லனாக அந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. கண்டிப்பாக இதுதான் நடக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனால் இழுத்து சொல்லியிருக்கிறாங்க. பட் இந்த படத்தை பார்க்கலாமா, இவ்வளோ போட்டு வாருன்னு வாருனுங்கிறிய, படம் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் வந்து கூவிங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே படத்தை பார்த்து அந்த எமோஷனில் ரிவ்யூ போடுறதுக்கும் ஒரு ஆக்சுவல் ரிவ்யூவருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஆக்சுவல் ரிவ்யூவர் அப்படின்றவங்க வந்து எந்த படத்தையும் எமோஷனோட பார்க்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் டெய்லி ஒரு படம் பார்க்கறனால, விதவிதமான லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட படங்கள் பார்க்கறனால எங்கள் மனசெல்லாம் இறுகி போய் கல்லாயிடுச்சு. அதனால் ஒரு படத்தில் நல்ல விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் நல்ல படம்னு சொல்லுவோம். அதை விட்டுட்டு உங்களை தேட்டரில் கூப்பிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அதுக்கப்புறம் சாமி ஆடுற மாதிரி சாமி ஆடுற சாமி பாட்டுக்கு டான்ஸு, அதுக்கப்புறம் பஞ்சி டைலாக்கு குத்தாட்டம் போடுற பாட்டெல்லாம் போட்டால் அது சூப்பர் படம் அப்படின்ற மாதிரி அந்த எமோஷனோட வந்தெல்லாம் நம்ம ரிவ்யூ பண்ண முடியாது. அந்த படத்தில் இருக்கிற நல்லது கெட்டதை பிரித்து சொல்கிறவன் தான் ஒரு ரிவ்யூவர். ஸோ ரிவ்யூவர் மனசு எல்லாமே கல்லு தான், நாங்கள் கல்லாக்கி வச்சுருக்கோம் தெரியுமா. இதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு படம் அப்படின்றது வந்து எந்த விதத்துலையும் 350 கோடி ரூபா சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தரமான படம் இல்லைன்னு ஆரம்பத்தில் ரிவ்யூ போடும்போது ஏஏ கமெண்ட்ஸ் ஒரு பக்கம் என்ன திட்டுது, அதுக்கப்புறம் இந்த தற்கொலைகள் ஒரு பக்கம் திட்டுறானுங்க, அதுக்கப்புறம் தேட்டர்லேருந்து எமோஷனோட வருவானுங்க பார்த்தீங்களா, படம் பார்த்துட்டு சாமியானவனுங்க இவனுங்க ஒரு பக்கம் திட்டுறானுங்க. ஆனால் எவன்லாம் என்ன திட்டினானோ, எந்தெந்த ரிவ்யூவர்லாம் இது சரியான படம்னு சொன்னானோ, இன்னைக்கு அவனுங்களே இந்த படம் எப்படி 350 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணுச்சு, இந்த படம் அவ்வளோ ஒர்த் இல்லையே அப்படின்ற மாதிரி ரிவர்ஸ் ஆயிட்டானுங்க. இதை தானே நானும் ஆரம்பத்தில் சொன்னேன். சரி, ஓகே, இந்த மாதிரியான தகுதியற்ற படங்கள் கோடிக்கணக்கில் வசூல் பண்ணுது, தகுதியுடைய படங்கள் எதுவுமே வசூல் பண்ண மாட்டேங்குதுன்ற ஒரு ஆதங்கம் உங்ககிட்ட இருக்கிற ஆதங்கம் எனக்கு புரியுது. அதை பற்றி தான் நான் அடுத்த வீடியோவில் பேச போகிறேன். நம்ம அனந்தன் காடு மேட்டருக்கே இப்போ வருவோம். ஸோ இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, வித்தியாசமான ஒரு படம். போஸ்டருக்கு போஸ்டர் எல்டிடி பிரபாகரன் அவர்களை காமிச்சிக்கிட்டே இருக்கிறானுங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்ரீலங்கன் பேஸ்டு படமாக இருக்கும், விடுதலை புலிகள் சம்மந்தப்பட்ட படமாக இருக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போட போகாமல் ஒரு நல்ல ஆக்ஷன் படம் பார்க்கணும், வித்தியாசமான மலையாள ஸ்டைலில் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம் பார்க்கணுன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் போய் உட்காந்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதை விட்டுட்டு என்ன மாதிரி அனந்தன் காடு அப்படின்ற ஒரு பேரே வித்தியாசமாக இருக்குது, என்னது அனந்தன் காடு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் நம்ம சயின்ஸில் சொல்லி கொடுத்த ஒரு வித்தை தான். அதாவது இந்த ஃபுட் செயின் கான்செப்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு பாம்பு எலியை சாப்பிடும், அதுக்கப்புறம் அந்த பாம்பு ஒரு ஈகிள் சாப்பிடும், அந்த ஈகிளை வேறு என்ன சாப்பிடும், அதுவே சேர்த்து போய் தண்ணியில் விழுந்து அதுக்கப்புறம் மீன் சாப்பிடும். ஸோ இப்படின்ற மாதிரி ஒரு ஃபுட் செயின் வந்து நம்ம சயின்ஸ்லலாம் படிச்சிருப்போம். ஸோ இந்த ஃபுட் செயின் நடக்கிறது எங்கே, அது வந்து ஏதாவது ஒரு ஊரில் நடக்கும், இல்லை ஒரு காட்டில் தானே நடக்கும், அந்த காடே நாதாண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறவர் தான் இந்த படத்தோட வில்லன். ஸோ அந்த காட்டுக்கு சொந்தக்காரர், அந்த அனந்தபுரி அப்படின்ற ஒரு காட்டுக்கு சொந்தக்காரன் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறவர் தான் வில்லனே. ஸோ இந்த அனந்தன் காடு அப்படின்றது அனந்தன்றவர் ஆரியா, அந்த காடே வந்து அவரது தான், அந்த அனந்தனோட சொந்த காட்டில் தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்னு கற்பனையெல்லாம் வளர்த்துட்டு உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சுத்தமாக புரியாது. அனந்தபுரி அனந்தன் காடு அப்படின்றது திருவனந்தபுரத்தோட இன்னொரு பேராம். இது படம் முடிஞ்சதுக்கப்புறம் விக்கிபீடியா பார்த்து தான் நானே தெரிஞ்சுக்கினேன். ஸோ இந்த படம் ஒரு வித்தியாசமான படம். இந்த படத்தில் நடித்த ஆரியாவை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். சாக்லேட் பாய் இமேஜ் இருந்தாலுமே கூட ஆரியா அவர்கள் விதவிதமான கதைகளை எடுத்து ஆடியன்ஸை வந்து திருப்திப்படுத்துறதுல அவர் எந்த விதத்துலையும் குறைய வச்சது கிடையாது. நிறைய வித்தியாசமான கதைகளை எடுத்து அவர் நிறைய வித்தியாசமான படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அதனால கண்டிப்பாக ஆரியாவுக்காக இந்த படத்தை நம்ம ஒரு மாதிரியாச்சும் பார்க்கலாம். ஸோ இந்த அனந்தன் கார்டுக்கு நம்ம ரேட்டிங்ஸ்லாம் கொடுக்க முடியாது. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.